இது போல வட்டத்தை அடிப்படையா வச்சு எஸ்எஸ்சி எக்ஸாம்ல ஆகட்டும் அல்லது ரயில்வே எக்ஸாம்ல ஆகட்டும் உங்களுக்கு ஜியோமெட்ரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை எப்படி சிம்பிளா எந்த ஒரு தவறும் இல்லாம வேகமா ஆன்சர் பண்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இதோட பேசிக்கை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அப்பதான் ஃபியூச்சர்ல இதில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு தவறும் இல்லாம வேகமா உங்களால சரியான ஆன்சரை பண்ண முடியும். சரியா? இப்போ நமக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா வட்டத்தை அடிப்படையா வச்சு 11 கான்செப்ட்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரியா? இப்போ இதில் நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இப்போ நமக்கு வட்டத்தோட முழு கோண அளவு சரியா என்னன்னு கேட்டா 360 டிகிரி நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஆங்கிள் PRQன்னு கொடுக்குறாங்கன்னா இதுல எதனுடைய கோண அளவை சொல்றாங்கன்னா இந்த மிடில் லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த மைய எழுத்து இதனுடைய கோண அளவை தான் சொல்றாங்க. இப்ப ஆங்கிள் POQனா இந்த ஓவோட கோண அளவு தான் நம்ம சொல்றாங்க. சரியா? அடுத்ததா இந்த மாதிரி ஒரு நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு கோடு இருக்குன்னா இதுல இருந்து இங்க ஆர்க்க டச் பண்ற மாதிரி இந்த வில்லு டச் பண்ற மாதிரி ஒரு கோணம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோணத்தை விட இந்த மையப்புள்ளில இருந்து கீழே இங்க ஒரு கோணம் உருவாகுது இல்லைங்களா, இது வந்து டபுளா இருக்கும். இப்ப உதாரணமா இந்த கோண அளவு 90 டிகிரியா இருக்குன்னா இந்த கோண அளவு என்னவா இருக்குன்னா நமக்கு 180 டிகிரியா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப பாருங்க, அதே மாதிரி இந்த கோணம் இந்த மையப்புள்ளில இருந்து POQ இந்த கோணம் வந்துட்டு 60 டிகிரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மையப்புள்ளில இருந்து PRQ இந்த கோண அளவு என்னவா இருக்குன்னா அதுல பாதி, இந்த 60ல பாதி அப்படியே 30 டிகிரியா இருக்கும். அவ்வளவுதாங்க. சரிங்களா? இப்ப கோணத்தோட முழு அளவு என்ன, வட்டத்தோட முழு கோண அளவு என்னன்னா 360. இது உங்களுக்கு தெரியும் தானே? ரைட். இப்ப கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இப்ப கொஸ்டினை கவனிங்க. இப்ப நம்ம என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, ஓங்கிறது மையம், இதுல ஆங்கிள் BAC என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ஏ கோண அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம இந்த அளவை கண்டுபிடிக்கணும்னா இந்த அளவு இருக்கு இல்லைங்களா, அந்த மையப்புள்ளிலிருந்து இந்த கோண அளவு இருக்கு இல்லைங்களா, இதை கண்டுபிடிச்சோம்னா இதுல பாதி தான் இதனுடைய அளவு. சரியா? இப்ப கவனிங்க, இந்த வட்டத்தோட கோண அளவு 360 நமக்கு தெரியும். அதுல 1 90, இன்னொன்னு 110. கண்டிப்பா இன்னொன்னு என்ன இருக்கும், 360ல 200 போச்சுன்னா என்ன இருக்கும், இந்த 90 110 கூட்டினா 200 தானே. அப்ப 360ல 200 போச்சுன்னா 160. அப்படியே 160 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 80. இந்த 80 தான் இதுக்கான கோண அளவு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 80 டிகிரி. அவ்வளவுதாங்க. ஈஸியா இருக்கா? ரைட். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின். சரியா? இப்போ உங்ககிட்ட அதான் கேட்குறாங்க. இப்போ இந்த கோண அளவை நீங்க கண்டுபிடிச்சு இந்த கமெண்ட் செக்ஷன்ல அதுக்கான ஆன்சரை போடுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்னு கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் உடனே அடுத்த கான்செப்டை உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க. இப்போ இது வரைக்கும் நான் சொல்லி தந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்றீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காகவே ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதையும் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நிறைய மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண்.